இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா, அல்லது கர்த்தருக்கு உண்மையாகவே பிரியமானது என்ன என்பதை வேதத்தில் இருந்து நாம் சோதித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதை குறித்து தியானித்தோம். இந்நாளிலும் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நாம் அறிக்கை இடும்போது எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து அவர் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எந்த ஒரு பாவியும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது இந்த பாவம் மன்னிக்கப்பட முடியாது, உனக்கு விடுதலையாக்க முடியாது என்று தேவனிடத்தில் கிடையாது. உன்னுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவை உறைந்த மழையை போல ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா பாவங்களையும் நம்ம அறிக்கையிடும் பொழுது அவர் அதை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்தை அறிக்கை விட வேண்டும். அப்படிங்கும் போது முதலாவது எந்த காரியமோ இது என்னிடத்துல உள்ள பாவம் என்பதை நாம் முதலாக உணர வேண்டும். அந்த உணர்வை தருகிறது, பாவ உணர்வை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்ய தூண்டும் பொழுது இது பாவம், எது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று உணர்த்தப்பட்டதினால் அந்த பாவத்தில் இருந்து அவன் தப்பித்து கொள்ள முடிந்தது. அப்போ பாவ உணர்வு நம்மிடத்திலே காணப்படும். இந்த பாவ பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது, அல்லது இந்த பாவ சுவாபம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சிந்தையிலே இந்த பாவம் இருக்கிறது என்கிற அந்த பாவத்தை நான் முதல்ல உணர வேண்டும். அப்போ ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த பாவத்தை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும்? அல்லது மீறுதல்களோ அக்கிரமங்களோ என்ன பாவ சுவாபங்களோ தேவனிடத்துல அறிக்கையிட வேண்டும். இனி அந்த பாவங்களை செய்ய விட்டு விட வேண்டும். இவ்வளவு காரியங்களை நாம் பண்ணும் பொழுதுதான் அந்த தேவனிடத்திலிருந்து அந்த பாவ மன்னிப்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்போ தேவனிடத்துல பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு உண்மையா அறிக்கையிடும் பொழுதே அதிலிருந்து வெளிவரதற்கான கிருபையையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தருவார். என்ன பாவமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த பாவத்துல நான் இருக்கிறேன், இதுல இருந்து நீங்க என்ன விடுதலையாக்குங்க, இதை எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ தாவீதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது தேவன் தாவீதை குறித்து என்ன சொல்றாரு? இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், ஏற்றவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ நம்ம தாவீது நிறைய பாவம், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று பாவம் செய்திருக்கிறார். அவரிடத்தில் காணப்படுகிற அந்த உத்தமமான குணம் என்று சொல்லும் பொழுது அவன் பாவம் செய்தான். பத்சேபாளிடத்துல கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தான். ஆனால் அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்படும் பொழுது ஒரு காலம் அதை மறைக்காதபடிக்கு, இல்லை இது ராஜாக்களுக்கு தாவீது ராஜாவை போல ராஜாக்களுக்கு அந்த நாட்களிலே ஒரு மனைவியை விட இன்னொரு மனைவி வைத்துக் கொள்வது என்பது சாதாரண காரியம். ஆனாலும் இது தவறு, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று அந்த தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக அதை ஒத்துக்கொள்கிறான். ஆம், நான் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன் என்று அவன் ஒத்துக்கொண்டது அவன் கர்த்தரிடத்துல மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அழுதுனால கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அதான் அவர்கள் சொல்றாரு, சங்கீதம் 51 அதிகாரத்துல அவர் பத்சேபாளிடம் பாவம் பண்ணின பொழுது கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்ட அந்த காரியங்களை குறித்து நான் பார்க்கிறோம். தேவர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். அப்படி அதனால நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படியாக நான் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்றாரு. நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டேன், என்னுடைய மறைக்காமல் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டேன், என் மீறுதல்களை அறிக்கையிடுவேன் என்பேன்
கிருபையின். அதனால தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அறிக்கை இடும் பொழுது மறைக்காமல் நம்ம அதை உணரணும். ரெண்டாவது நம்ம அதை மறைக்காமல் அறிக்கை இடும்போது தேவனிடத்துல இருந்து இரக்கத்தையும் அந்த மன்னிப்பையும் ஒரு சுத்திகரிப்பையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அப்போஸ்தலருடைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நாட்களில் எல்லா சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அவருடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று அவங்க அந்த அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அனனியா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த அவருடைய ஆஸ்திகளை விற்றதை சிலதை தனக்கு வஞ்சித்து வைத்து கொண்டார். அப்போ பேதுரு கேட்கிறாரு, நீ விற்றது இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும்போது துணிகரமா என்ன சொல்றாரு, அவர்களுக்கு முன்னால பொய் சொல்லிடுறாரு. பொய் சொல்லும்போது தான் பேதுரு சொல்றாரு, நீ பரிசுத்தாவினிடத்திலே பொய் சொல்ல நீங்க துணிஞ்சது என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ செய்துட்டான், ஆனா என்ன செய்தல, அந்த பாவத்தை ஒத்துக்கல. அதனால அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலை. அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அவன் மரித்து போனான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது, அதை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு நாம் விட்டு விடும் பொழுது தான் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே அவருடைய தேவனிடத்துல கெஞ்சி அவருடைய பாவங்களுக்காக ஜெபித்ததை நான் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய தீங்குக்கு மனஸ்தாபப்படுதலையும் நம்ம பார்த்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமா பாவம் செய்தாங்க, இவங்களை என் கண்ணு முன்னால இருந்து நான் அகற்றி விடுவேன், உண்மை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது மோசே மன்றாடி ஜெபிக்கிறார். வேண்டாம் ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை வனாந்திரத்துல இதற்காக கொண்டு வந்தேன் என்று பிரஜாதிகள் சொல்லுவாங்களப்பா, நீங்க உங்களை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது ஒத்துக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கினார் அப்படின்னு பார்க்கும். அப்போ நம்முடைய பாவம் அக்கிரமங்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் தடைபடுது, எதெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. தேவனோடு கூட நமக்கு ஐக்கியப்படவே முடியாது, தேவனோடு கூட உறவாடவே முடியாது. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாம் விடுதலை ஆகும் பொழுதுதான் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு கூட 2 கள்ளர்களை அறைந்தார்கள். 2 பேரும் அதுல கொடுக்கப்பட்டது அக்கிரமக்காரர்கள் நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அக்கிரமம் செய்தவர்கள், நாட்டுக்கு விரோதமாக அல்லது அந்த தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள். அப்போ அந்த அக்கிரமக்காரர்கள்ல ஒருவனான அந்த வலது பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், நாமும் நம்முடைய பாவத்திற்கு என்று நம் செய்த தப்பிதங்களுக்காக நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம் சொல்றான். அப்போ அவருடைய தப்பிதங்களை அவனை ஒப்புக்கிட்டான். ஆமா, நாங்க தப்பு பண்ணோம், அதனால தான் இந்த தண்டனை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆனா நீர் எந்த பாவமும் செய்யல, உமக்கு ஏன் இந்த சிலுவையில் அறையக்கூடிய தண்டனை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, அவன் உணர்வடைகிறான், அவன் செய்யற பாவங்கள் அவனுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது, அந்த பாவத்தை அறிக்கையிடுகிறான், அந்த பாவத்திற்குண்டான தண்டனை தான் எனக்கு கிடைக்குன்னு அவன் நினைக்கிறதுனால ஆண்டவர் உடனடியாக அவனை மன்னிச்சு என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய் என்று ஒரு அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறது கூட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள முடியும். பாவத்தோடு கர்த்தரோடு ஐக்கியமா இருப்பது என்பது ஒரு கூடாத காரியம். அதே போல தேவ ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லியிருக்கு, உங்களுடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் உமக்கும் உண்டான பிரிவினையே உண்டாக்குகிறது. அவரோடு ஐக்கியப்பட முடியாதபடி, அவரோடு உறவாட முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல ஜெபிக்கவே முடியல அப்படின்னாலே ஏதோ ஒரு பாவம் தடையா இருக்கிறது, தேவனுக்கும் நமக்கு விரோதமான ஒரு பிரிவினை சுவரா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதே போல உங்களுடைய பாவங்களே உங்களுடைய முகத்தை, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாதபடி, அவர் செவி கொடாதபடி உங்களுடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்படையும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமாக முடியும். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். உங்களுடைய ஆசீர்வதிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகவில்லை, உங்களுடைய செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப எல்லா ஜபங்களும் எல்லாருடைய வேண்டுதல்களும் அவருக்கு கேட்கும், அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய ஆசீர்வதிக்க கூடாதபடி கரம் குறுகவில்லை, ஆனா நம்முடைய அக்கிரமங்கள் அவருடைய முகத்தை, நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அதை நம்ம மறைக்காமல் நம்ம அறிக்கையிட்டு
அதிலிருந்து நாம் விடுபட்டோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படி சில தீரா வியாதிகள், அந்த பாவத்தின் காரணமாக தீரா வியாதிகள் வரும் பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அதாவது மனுஷர்களுக்கு விரோதமான, சகோதரர்களுக்கு விரோதமான அல்லது பகைகள், வெறுப்புகள், கசப்புகள், காய்மாரங்கள் இருக்கும் பொழுது அது நம்முடைய சரீர பலவீனங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஆனால் சொன்ன நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய குற்றங்களை நீங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது நீங்கள் சொஸ்தமடைய முடியும். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நம் மனதில் வைத்து நாம் தேவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோம் என்கிற நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. மன்னிப்பதில் தயை பெருத்தவரே, பரிசுத்தத்தை விரும்புகிறவரே, உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பாவங்களை மறைக்காமல் உணர்வடைந்தவர்களாய் அதே உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகவும் அப்பா உம்முடைய இரக்கத்தையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் எங்களை திடப்படுத்தி உணர்வுள்ளவனாக்கும் உடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து தகப்பனை ஸ்தோத்திரம் எங்களை உணர்த்தி அப்பா பாவம் இராதபடிக்கு விடுதலையாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் நினைத்துள்ளோம். யார் யார் எந்த பாவ சுவாபங்களுக்கு அடிமைப்பட்டு விடுதலையாக முடியாமல் காணப்படுகிறார்களோ கர்த்தாவை இந்த வேளையிலே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய சமூகத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் அவர்களுக்கு விடுதலையும் மீட்பையும் கர்த்தர் நீர் அருளி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பா உம்முடைய குமாரனாலே விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஒவ்வொருடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவரீர் தயவாய் கேட்டு எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரை விடுதலையும் சுத்திகரிப்பேன் ஒருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.